நம்ம சின்ன வயசில் நடந்ததெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. அது இப்போ நினச்சாலுமே நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. என்னோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே சேப்பாக இருப்பேனாமா, பொட்டி மாரி. அதனால் என்னை வந்து ஊரில் வந்து பொட்டி பொட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த பொட்டின்னு கூப்பிட்டா ரொம்ப கோவம் வரும். ஆனா நானு சின்ன பையன் தானே, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நெறைய பேர் அப்படி கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனா அதோட அர்த்தம் வந்து அப்ப தெரியல எனக்கு. பொட்டின்னு கூப்பிட்டா ரொம்ப உர்ருன்னு போகணுமா. அந்த மாரியெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். அப்புறம் பார்த்தா நெறைய தடவ அப்புறம் யாருமே அதுக்கூட விளக்கம் சொன்னது கிடையாது. அப்புறம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நானு, என் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பையன், சிவகுமாரு, நாகராஜு அவங்க பேரெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் அவங்களோட போய் கிணத்துல வந்து மோட்ரு பம்ப் செட் வச்சு தண்ணி இறைப்பாங்க. தண்ணி வந்து கரண்டெல்லாம் இருந்தது. இந்த தண்ணி தொட்டியில் விழுகு. அப்போ அந்த மோட்ரு எடுத்து போகும்போது தண்ணி ஊற்றும்போது நாங்கள்லாம் குளிக்க போவோம் பசங்களாம் சேர்ந்துட்டு. அப்போ வந்து அந்த தொட்டி சின்ன தொட்டி ஒரு 3 அடி ஆழம் தான் இருக்குது. அந்த தொட்டியில் நிறைஞ்சு அப்புறம் வழிஞ்சு அப்போ போய் வாய்க்கால் மூலமாக போய் அந்த செடி பூச்செடி அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் போய் நிறைய தடவை குளிச்சிருக்கிறோம். அப்படித்தான் ஒரு சமயத்தில் வந்து அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது காசு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு 2, 3 பைசான்னு நினைக்கிறேன். 3 பைசா என்கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் நான் குளிச்சுட்டு வர்ற உதயா நீ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தான். என் பாக்கெட்டில் நான் வச்சிட்டேன். அப்புறம் எல்லாருமே குளிச்சிட்டோம். திரும்பி வந்து பார்த்தா அந்த காசை காணோம். அந்த 3 பைசான்னு நினைக்கிறேங்க. அந்த 3 பைசாவை காணோம். அவன் வந்து விட மாட்டேங்கிறான். எங்கள் அம்மா கொடுத்தது நான் ஒவ்வொரு பைசாவாக சேர்த்தி வச்சது அப்படின்னு சொல்லி அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட எந்த காசுமே கிடையாது. அப்புறம் என்னடா பண்ணுறது, சரிடா நான் வந்து எப்படியாவது சேர்த்தி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி சமாதானமாகி என் கூட வந்தான். அந்த பையன் பேர் சிவகுமார். அவன் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தேன். அப்புறம் வந்து அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த 3 பைசா கடனை நான் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது கொடுக்கவே முடியலைங்க. அது வந்து அது சிவகுமாருக்கு நான் 3 பைசா கடன் இப்போவும் தரணும். அப்புறம் வந்து அவங்க வந்து எங்கள் ஊர்லேருந்து வெளியூர் வந்துட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் மறந்து போச்சுன்னு வைங்க. ஆனால் இப்போ அது நினச்சாலுமே எனக்கு வந்து அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக தான் இருக்குது. அப்புறம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, நான் தூங்கி எந்திரிக்கும் போது யூரினுக்கு எந்திரிப்பேனாமா. யூரினுக்கு எந்திரிக்கும் போது யூரின் வெளியே போயிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போவேனாமா. அது எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் ஞாபகம் இருக்குங்க. அந்த யூரின் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போவேனாமா. அதை வந்து பின்னாடி எங்கள் அப்பா, அம்மா, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு தெரியாமையே நான் போயிடுவேனாமா. அப்போ பின்னாடியே வந்து டேய் 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 எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு தடவை போனது ஞாபகம் மட்டும் வந்திருக்குது. அது அது என்னன்னு தெரியல, வியாதியா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னும் என்ன பழக்கம்னா, தூங்கிட்டு இருக்கும்போது நான் நைட்டில் யூரின் போயிடுவேன். அது சின்ன வயசுல அது நிறைய பேர்த்துக்கு பழக்கம் இருந்திருக்கு. எனக்கும் கூட இருந்திருக்குது. ஒரு 7, 8 வயசு வரைக்கும் கூட எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்குது. நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போதே யூரின் போயிடுவேன். அப்புறம் யூரின் போனால் ட்ராயர்லாம் ஈரமாயிரு. அப்புறம் தூக்க மரம் தெளிஞ்சிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேனாம்மா, அழுங்காமல் எந்திரிச்சு ட்ராயரை மாற்றி போட்டு அப்படியே தூங்கிடுவேனாம்மா. நான் எந்திரிக்கிற சவுண்டு யாரும் கேட்கக்கூடாதுன்னு தான் எந்திரிப்பேன். ஆனால் அம்மா அப்பா டக்குன்னு முழிச்சிருவாங்கள்ல, அவங்களும் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து ட்ராயரை மாற்றிட்டு அப்புறம் நான் போய் படுத்துக்கணுமா. எப்படியும் அப்புறம் காலையில் திட்டு உண்டுன்னு வைங்க. எங்கள் அம்மா அப்புறம் அடுத்து திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் சின்ன வயசில் கொஞ்சம் குறும்பு அளவாக தான் பண்ணியிருப்பேனாட்டிருக்கு. ஆனால் சில குறும்புகளுக்கெல்லாம் அம்மாக்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடந்திருக்குது. சில சமயம் வந்து எனக்கு என்னென்னா, என்ன குறும்பு பண்ணுன்னு தெரியல. ஆனால் அப்புறம் அதுக்கு வந்து ரொம்ப எங்கள் அம்மா கடுமையாக கோபம் பட்டுருச்சு. அந்த கோவத்தில் வந்து அந்த வீட்டில் குத்துவாங்களே உரல், நெல் குத்தி உரல், அந்த உரலை தூக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்கு துரத்தி இருக்குது. நான் வந்து ஓடி ஓடி ஊருக்குள்ளெல்லாம் ஓடி சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஒளிஞ்சிட்டேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா துரத்திட்டு வருது, தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா துரத்தி கடுமையாக கோவம், சரியான கோவம். என்ன தப்பு பண்ணு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் ஓடுனது கன்ஃபார்மாக எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் இருந்திருக்கிறேன்.
அப்புறம் ஸ்கூலுக்கு சேர்த்துறது வந்து ஒரு 6-7 வயசுல சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கூல் அனுபவம் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்க. 1லேருந்து 5வது வரைக்கும் எங்கள் ஊரில் இருந்தது. அந்த ஸ்கூல் வந்து ஊருக்குள்ளேயே இருந்திருக்குது. அப்போல்லாம் சத்துணவெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சேர்த்திட்டு அப்படி வந்து அங்கே ஸ்கூல் வாத்தியார் வந்து அந்த அவரோட எழுத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நினச்சாலும் அவர் எப்படி எழுதுனாரு அப்படின்னுலாம் தெரியல. அவர் ஒன்றும் டிராயிங் மாஸ்டர்லாம் கிடையாது. ஆனால் எழுத்து வந்து சூப்பராக எழுதுவார். அப்புறம் அந்த நோட்டில் நாங்கள் எழுதி கொடுப்பார்ல, டிக்டேஷன் மாதிரி இங்கிலீஷு தமிழ் 2மே எழுதி கொடுப்பாரு. ஆவன்னா ஈனா அந்த மாதிரி ஒன்று, அப்புறம் ஏபிசிடி 2மே எழுதி கொடுப்பாங்க. இந்த 2மே அவ்வளோ அழகாக இருப்பேன். என்ற ஹேண்ட் ரைட்டிங் வைத்து சூப்பராக இருக்குது. வாத்தியாரே என்னை வந்து பாராட்டுவார். என்னடா இப்படி எழுதுகிற, வாத்தியார் கையெழுத்து விடையே அழகாக எழுதுவியாட்டிருக்கு, வாத்தியாரையே பீட் பண்ணிடுவியாட்டிருக்குது அப்படின்னுலாம் சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இன்னுமே ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் போஸ்டிங்கெல்லாம் நிறைய என்னென்ன செலக்ட் பண்ணிக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர், மணி அமைச்சர், சுகாதார அமைச்சர் அப்படின்னு சொல்லி நிறையா அமைச்சர் போஸ்ட்டுக்கெல்லாம் கூட வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விளையாட்டில் வந்து ரன்னிங்லாம் வந்து நம்பர் 1 இருந்திருக்கிறேன். அப்படி அந்த கிரவுண்டு சுற்றி ஓடும்போது நான் வந்து முயல் மாதிரி ஓடுவேன்னு சொல்லி வாத்தியாரே பாராட்டியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு தடவை அந்த கபடி விளையாடும்போது ஒரு பையனை வந்து அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹைட்டாக இருப்பான். அவனை வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் கொஞ்சம் பல்காக இருப்பானா, அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக கூட இருப்பான். அப்புறம் அவனை வந்து நான் காலை பிடிச்சி இழுத்து எப்படியோ அவனை அமுத்திட்டேன். அப்புறம் பார்த்தா அவன் விளையாட்டு முடிச்சு வந்து இருடா வச்சுக்கிறேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, நான் போய் வாத்தியார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அப்புறம் அது வந்து சொல்ல அது பெரிய இதற்கு தான் பார்த்துக்குங்களேன். அப்புறம் இன்ன விஷயம்னா 4வது படிக்கும்போது ஒரு சம்பவம் மட்டும் எனக்கு நடந்ததுங்க. அது வந்து ஏதோ ஜாதகம் ஏதோ பார்த்துருப்பாங்களாட்டிருக்குது எங்கள் அம்மா அப்பா. அதில் வந்து பையனோட டைம் வந்து சரியில்லை, ஒரு 6 மாதம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்குது. அப்புறம் அந்த காலத்தில் அப்புறம் அப்படி ஜாதகம் சொல்கிறது தான் நம்புவாங்க. அப்புறம் என்னை கொண்டு போய் எங்கள் சொந்தக்கார ஊரில் விட்டாங்க. ஒரு 150-60 கிலோமீட்டருக்கு திருச்செங்கோடுன்னு சொல்லி ஒரு ஊரில் எங்கள் பெரியப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. பெரியப்பா வீட்டில் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் 2 பேர், அக்கா 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் படிக்கலை, அதிகமாக படிக்கலை. ஒரு 5வது 6வது படிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற பவர்லூம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து நானும் அப்புறம் வேலைக்கெல்லாம் போகல, சும்மா அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். நான் சின்ன பையன் தானே, 4வது படிக்கும்போது 7-8 வயசு இருக்குது. அப்போ வந்து போயிட்டு இருந்தேன். நான் வேலைக்கெல்லாம் போகல. அப்புறம் அங்கே என்ன இதுன்னா இந்த ஒயர்கள்லாம் இருக்குதுங்களே, பிட்டு ஒயர்கள். இந்த ஒயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கிடக்கு. அந்த ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீயில் போட்டு கருக்கி, அப்புறம் அதில் செம்பு வரும்ல, செம்பு கம்பி, அந்த செம்பு கம்பியெல்லாம் சுற்றி கொண்டு போய் அது வாங்குறதுக்குனே தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் கொடுத்து நாங்கள் காசு வாங்கிட்டு வருவோம். அப்புறம் அதை ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிறத அதுக்கு தான். அங்கே அந்த ஞாபகமெல்லாம் எனக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு கிணறு ஒன்று பக்கத்தில் இருந்தது. அந்த கிணத்துக்கு போனோம்னா கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போனோம்னா அந்த மீனுங்கள்லாம் கூட நிறையா இருக்குது. அங்கெல்லாம் கூட ஒரு நிறைய தடவை குளிச்சுருக்குறேன். குளிக்கிறதுனா எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. அப்போ எதுக்கு 4வது படிக்கும்போது எப்படி நீச்சல் இதெல்லாம் தெரியாது. கீழே உட்காந்து குளிச்சுட்டு அப்புறம் மேலே வந்துடுவோம். அந்த ஞாபகம்லாம் எனக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்த வருஷம் வந்து 4வது அதே இப்போ தான் எல்லாம் எக்ஸாமெல்லாம் இப்போ எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லையா. அப்புறம் வந்து 4வது திரும்பி வந்து வாத்தியார் கேட்கப்போ, நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க, 4வதுலேருந்து 5வது தூக்கி விட்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு போனால் செலவாகு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் செலவாகுன்னு நினச்சிட்டு அப்புறம் 4வதுலேயே சேர்த்தி விட்டாங்க. அப்போ பாருங்கள், 4வது படிச்சுட்டு திரும்பவும் 4வே நான் படிக்கிறேன். அப்போ அந்த ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா தான் ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த செட்டுகள்லாம் எங்கூட இருந்தவங்களாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து எங்கூட ஜாயின்ட்டாங்க. அப்போ ஃப்ரெண்டுகள்லாம் புது ஃப்ரெண்டுகளாக ஆகி போட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு வருஷம் அதுலேயும் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எக்ஸாமெல்லாம் நல்லா எழுதுவேன். ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. அப்போல்லாம் ஸ்லேடு தானே. அப்புறம் அந்த ஸ்லேட்டை போட்டு தேய்க்கிறதுக்காக அந்த கோவக்காய் தலை, அந்த வந்து கறி இருக்குல்ல, அடுப்பு கறி, அதையெல்லாம் கொட்டி நல்லா தேய்ப்போம். தேய்ச்சி காய வச்சோம்னா சூப்பராக கருன்னு எழுது. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்புறம் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து நிறைய பேர் எழுதுவாங்க. ஆனால் நான் அதுக்கு வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பழக்கம்னா அது வந்து நான் யாருக்கிட்டையும் பார்த்து எழுத மாட்டேன். இது வரைக்கும் யாரையும் பார்த்து எழுத மாட்டேன். ஆனால் என்னை பார்த்து எழுதுறதுக்கு நான் விட மாட்டேன், கொடுக்க மாட்டேன். குடுறாம்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நானும் பார்த்து எழுத மாட்டேன்ல. அது என்ன பழக்கமோ தெரியல, எனக்கு அந்த பழக்கம் வந்து இருந்திருக்குது.
இந்த பழக்கம் கடைசி வரைக்கும் எனக்கு அப்படியே இருந்துக்கிடுவீங்க. தெரியலின்னு விட்டுருவேன். ஆனால் யாரையும் பார்த்து எழுத மாட்டேன். ஆனால் என்ன கேட்டால் நான் யாரும் கொடுத்ததே இல்லை, இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அப்படியெல்லாம் போயிட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு.